தமிழகத்திலே அதிகமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சமூகமாக பிராமண சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக திராவிடம், தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இந்த சாதி, கலாச்சாரம் இவைகள் அனைத்தையும் பேசுகிற போது கூட பிராமணர்களை மிக அதிகமாகவே எல்லை மீறி விமர்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அந்தந்த தலைவர்களிடத்திலே கேட்கின்ற போது இன்றைக்கு என்ன பிராமணர்களும் அது போன்ற ஒரு நிலைகள் செய்யாத போது ஏன் இப்படி எப்பொழுது நடந்த விவகாரங்களுக்கு நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பதில் சொல்வது என்னவென்றால், இந்த சாதி, வர்ணமுறை, சனாதன தர்மம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியதே பிராமணர்கள்தான். ஆகவேதான் அதனை கலையாமல் மற்ற ஆதிக்க சாதிகளை குறித்து நாம் பேச முடியாது என்று திராவிட இயக்க தலைவர்கள் பொது மேடைகளிலே பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு பெரிய தலைவராக இருக்கும் ஒருவர் சமூக சீர்திருத்தத்தில் உச்சமே பிராமணர் சமுதாயம்தான் என்று அவர் பேசியிருக்கிறார். அவரது பேச்சு பல்வேறு விவகாரங்களில் அவர் தனது கருத்தை முன்னெடுத்து வைத்திருப்பது இன்று தமிழ்நாட்டில் ஒரு பிரபல்யமான செய்தியாகவே வெளியிட்டிருக்கிறது. சமூக சீர்திருத்தத்தின் உச்சம் தொட்டது பிராமண சமுதாயமே என மதுரையில் நடந்த தமிழ்நாடு பிராமண சமாஜ் மாநில பொதுக்குழு கூட்டத்திலே பாரதிய ஜனதாவினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராமசீனிவாசன் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சின் தொடர்பாக ஒவ்வொரு கிராமம், மனிதன், சமுதாயம், தேசத்திற்கு ஆன்மா போல பிராமண சமூகத்திற்கு ஆன்மா உள்ளது. அதாவது கிராமம், மனிதன், சமுதாயம், தேசத்திற்கு ஆன்மா இருப்பது போல் பிராமண சமூகத்திற்கும் கூட உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு செயல்பாடான ஒரு ஆன்மா இருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றுவதில் பிராமண சமூகம் முன்னணியில் உள்ளது என்று புகழாரம் சூட்டிய திரு ராமசீனிவாசன் சுதந்திர போராட்டத்தை முதலில் மக்கள் இயக்கமாக மாற்றியதும் பிராமணர்களே என்று அவர் கூறினார். சமூக சீர்திருத்தத்தில் உச்சம் தொட்டது பிராமணர் சமூகம்தான். குறிப்பாக சுப்பிரமணிய பாரதி சொல்லாத எதையும் திராவிட கட்சிகள் கூறியுள்ளன என்று அவர் புகழாரம் சூட்டினார். பெண் கல்வி, தீண்டாமை ஒழிப்பு பற்றியெல்லாம் பாரதி கூறியுள்ளார். பட்டியல் இன சிறுவனுக்கு பூணூல் அளித்தவர் பாரதி என்று மேலும் அவர் குறிப்பிட்டார். அவரது பேச்சில் பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றாலும் மீண்டும் அவர் கூறுகின்ற போது நந்தனை போன்ற பார்ப்பனர் கிடையாது என்றார். அவர்தான் காக்கை, குருவி எங்கள் ஜாதி என்று ஜீவகாருண்யம் பாடினார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் பட்டியல் இனத்தவரை அழைத்து செல்ல முயன்றவர் வைத்தியநாத ஐயர்தான். ஆனால் அப்போது மதுரையில் இருந்த நீதி கட்சி தலைவர் இதற்காக துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. திருக்குறள், கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வாசு ஐயர்தான். அதாவது இவ்வாறு தமிழை காப்பாற்ற வேறு எந்த தலைவராவது செய்திருக்கிறார்களா பிராமணர்களை தவிர என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் யாதவ் போன்றவர்களின் கட்சிகள் தேசியத்தை மறுதலிக்கும் கட்சிகள் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக போன்ற கட்சிகள் தேசியத்தை நிபந்தனையுடன் ஏற்கும் கட்சிகளாகவே உள்ளன. மற்ற மாநிலங்களில் இந்து மதம், இந்துக்கள், தேசியம் மீது மற்ற மாநில கட்சிகளுக்கு கோபம் இல்லை. ஆனால் திமுக இவற்றை நிந்தனை செய்யும் கட்சியாகவே இருக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். அதாவது திமுகவை தவிர ஏனைய மாநிலங்களில், அதாவது திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சரி, தேசிய அளவிலே மற்ற மாநிலங்களில் இந்து மதங்களை குறித்தோ, இந்துக்கள் குறித்தோ, இந்திய தேசியம் குறித்தோ வேறு எந்த கட்சிக்கும் எந்த நிலையிலும் கோபமில்லை திமுகவை தவிர என்று மிக கடுமையாக திமுகவை ராமசீனிவாசன் சாடியிருக்கிறார். இவ்வளவுக்கு பின்னும் லோக்சபா தேர்தலில் அவர்களை தேர்வு செய்துள்ளதால் இதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்ட பாரதிய ஜனதா செயல்பாட்டை அமைத்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஆட்சி மாறியதும் காட்சிகளும் மாறும். தற்போது சமூக கல்வி அடிப்படையில்
இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. பொருளாதார அடிப்படையிலான ஒதுக்கீட்டையும் அமல்படுத்த நீதிமன்றம் வலியுறுத்தியும் தமிழகத்தில் அது அமல்படுத்தப்படவில்லை. அதனை ஆட்சி மாறியதும் அமல்படுத்தும். அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அந்த மக்களுக்காக அவற்றில் 10% கொடுக்கப்பட வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்களிலும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் அமல்படுத்தவில்லை என்றும் திரு ராமசீனிவாசன் புகழாரம் சூட்டியது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுபோன்ற இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவோம் என்று கூறினார். ஆக இந்தியாவில் மிக அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய பிராமணர்கள் குறித்து இந்த நிலையிலே தமிழ்நாட்டில் அவர்களால் செயல் திட்டங்கள், சீர்திருத்தங்கள், தீண்டாமைக்கு எதிரான கொடுமைகளை எல்லாம் ஒழிப்பதற்கு கடந்த காலங்களில் பிராமணர்கள் அரும்பாடுபட்டார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே இந்த செய்தியினூடே நாம் பார்ப்பது, வரலாற்றில் உண்மைகளை யாரும் மறைத்துவிட முடியாது. அதே சமயம் எந்த சமூகமானாக இருந்தாலும் வெறுப்பு யார் மீதும் திணிக்கப்படக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பிட்ட சமூகமோ குறிப்பிட்ட சாதியோ என்று இல்லாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அப்படி நேசம் கொண்டால் மட்டுமே இந்த நாடு வலுப்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதே உண்மையாகும்.